Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometryல exercise 5.4ல third sum பார்க்க போகிறோம். third sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Check whether the given lines are parallel or perpendicular. ரெண்டு subdivision கொடுத்துருக்காங்க. first subdivisionல ரெண்டு equations, ரெண்டு லைனோட equation கொடுத்துருக்காங்க. second subdivisionல ரெண்டு equation, ரெண்டு லைனோட equation கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு லைன்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று parallel இல்லைன்னா perpendicular-ஆன்னு செக் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். இப்போ first subdivision வாங்கலாம். இப்போ என்ன லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. given lines are x by 3 plus y by 4 plus 1 by 7 equal to 0 and 2x by 3 plus y by 2 plus 1 by 10 equal to 0. இது வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிடலாம். எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிடலாமா? அப்போது இந்த இதில் எல்சிஎம் எடுக்க போகிறோம். x by 3 plus y by 4 plus 1 by 7 equal to 0ங்கிறத என்ன பண்ண போகிறோம்? LCM எடுக்க போகிறோம். 3 4 7 3 4 7க்கு LCM என்னது? 3 4 7க்கு LCM பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ப்ரைம் நம்பர், ஸோ அதே தான் வரும். இப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 3 டிவைட் ஆகாது, அப்படியே போட்டாச்சு. 4 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 7. ஸோ இப்போ எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஆயிடுச்சு. LCMனா எல்லா நம்பர்ஸுமே மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 3 7s are 21, 21 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 84 வரும். 84. இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 8, நம்ம LCM 84னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 3ஐ 84ஆக மாற்றணும்னா என்ன எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2 3s are 6 8 28ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேயும் 28ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 28x. இங்கே 4 இருக்குது, 4ஐ 84ஆக மாற்றணும்னா 21ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 21ஆல் மேலேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 21y ப்ளஸ் இங்கே 7 இருக்குது, 7ஐ 84ஆக மாற்றணும்னா 1 2 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 12 ஈக்குவல் டு 0. இப்போது இதை ரைட் சைடு கொண்டு போகலாமா? 84 × 0 0 ஆயிரும். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் 28x ப்ளஸ் 21y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x by 3 ப்ளஸ் y by 2 ப்ளஸ் 1 by 10 ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 2 10க்கு எல்சிஎம் என்னது? 3 2 10க்கு எல்சிஎம் போடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1 5. இப்போ எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6 6 5s are 30. ஸோ LCM நமக்கு 30. இங்கே 3 இருக்குது, அப்போ 30ஆக மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 20x ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, 30ஆக மாற்றணும்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15y ப்ளஸ் இங்கே 10 இருக்குது, 30ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ரைட் சைடு கொண்டு போகிறப்போ 30 × 0 0 ஆயிரும். அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் 20x ப்ளஸ் 15y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது வந்து இந்த ரெண்டு லைன்ஸுமே பேரலாக இல்லைனா பெர்பெண்டிகுலரான்னு செக் பண்ணணும். பேரல் பெர்பெண்டிகுலர்னா செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோன்னா ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு லைன்ஸும் பேரலல். ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 கிடச்சிதுன்னா ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம இதுக்குரிய ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். லெட் m1 be the slope of line 1ன்னு வச்சுக்கோ, and m2 be the slope of line 2. ஓகேவா? இப்போ m1 ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது? இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் -28 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yங்கிறது 21. இதை கேன்சல் பண்ணால் இதை 7th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 7s are 21, 4 7s are 28. ஸோ நமக்கு என்ன ஸ்லோப் கிடச்சிருக்கு? -4/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லோப் m2 கண்டுபிடிப்போம். m2க்கு அதே ஃபார்முலா தான் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y.
coefficient of x வந்து 20, so minus 20 by coefficient of y வந்து 15. இது 5th table cancel பண்ணலாமா? 4 5s are 20, 3 5s are 15, so minus 4 by 3 கிடைச்சிருக்கு. இப்போ m1 m2 ஈக்குவலா இருக்கு. m1 equal to m2, therefore the lines are parallel. Okay வா? second subdivision, first subdivision over, second subdivision பாருங்க என்ன equations கொடுத்திருக்காங்க. 5x plus 23y plus 14 equal to 0 and இது 1 மார்க் பண்ணிக்கோங்க. 23x minus 5y plus 9 equal to 0, இது 2 மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டுக்கும் அதே மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். let m1 be the slope of line 1 and m2 be the slope of line 2. இப்போ m1 கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 5 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து 23. அடுத்து m2ங்கிறது அதே ஃபார்முலா. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து மைனஸ் 23 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yங்கிறது மைனஸ் 5. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 23 by 5னு கிடச்சிருக்கு. இப்போ m1ஐயும் m2ஐயும் ரெண்டு ஈக்குவலா? இது minus 5 by 23, இது 23 by 5. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். minus 5 by 23 equal into 23 by 5. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், மைனஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ -1. இப்போ m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -1. therefore ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 வந்துச்சுன்னா the lines are perpendicular அப்படின்னு முடிச்சுக்கிட வேண்டியதான். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி தானே? தேங்க்யூ.